சிலர் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள், துன்பத்திலும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். சிலர் மகிழ்ச்சியிலும் துன்பமாகவே இருப்பார்கள். தேவையில்லாத ஏதோ ஒன்றுக்காக அல்லது எதையாவது யோசித்து கொண்டு தானும் நிம்மதியின்றி மற்றவர் நிம்மதியையும் கெடுத்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தில் துன்பம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டேதான் இருக்கும். இத்தகைய துன்பம் நீங்கி நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க என்ன செய்வது? அனைத்தும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் என்று கடவுளிடம் விட்டுவிடுங்கள். அபிராமி பட்டர் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க அபிராமி அம்மனிடம் நமக்காக வேண்டிய பாடலை தினந்தோறும் பாடுங்கள். நேரம் கிடைக்கும் போது பாடுங்கள். அந்த பாடலை விளக்கத்தோடு இப்போது பார்க்க போகின்றோம். முதலில் பாடல் அபிராமி அந்தாதி பாடல் 23. இதோ. கொல்லேன் மனதில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அலியே என் கண்மணியே. இதன் பொருளை இப்போது பார்ப்போம். அபிராமி தாயின் வடிவத்தை தவிர வேறு யாரையும் உள்ளத்தில் நினைக்க மாட்டேன். உன்னுடைய அன்பை பெற்ற அடியவர்கள் கூட்டத்தை பகைத்து கொள்ள மாட்டேன். உன்னை தவிர பிற சமயங்களை விரும்ப மாட்டேன். விண் மண் பாதாளம் ஆகிய 3 உலகங்களுக்கும் உள்ளேயும் அவை அனைத்திற்கும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே, என் உள்ளத்தில் பேரின்பத்தை உண்டாக்கக்கூடியவளே, எளியவனான எனக்கும் அருள் செய்த கண்மணி போன்றவளே என்று அபிராமி அம்மனை அபிராமி பட்டர் போற்றி புகழ்ந்துள்ளார். இந்த பாடல் நாம் படிக்கும்போது அந்த அபிராமி அம்மன் கடைக்கண் திறந்து நமக்கும் அருளுவாள். இந்த பதிவினை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும்.